ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் பொங்கலை சூப்பராக கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எங்களுக்கும் சூப்பராக போணுச்சு பொங்கல். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கம் இருக்கும். அதுபடி தான் பொங்கல் படையல் போடுவாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி செய்கிறோம், என்னென்னலாம் செஞ்சு படைக்கிறோங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். நைட்டே மாவுக்கோலெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த வருஷம் 10:30க்கு மேலே தான் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் ஸ்டார்ட் பண்ணது. காலையில் பசங்களுக்கெல்லாம் டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி அடுப்பெல்லாம் தொடச்சி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கோலம் போட்டு அடுப்பெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். 10:30க்கு மேலே தான் ஆரம்பித்தது. இதுதான் என்னோடய பொங்கல் பானை. இது ஒரு வாட்டி நல்லா கழுவிட்டு பட்டெல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன். மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்துலாம் கட்டி அரிசி களைஞ்ச தண்ணியை 2 பானையிலையும் அரை பானைக்கு கொஞ்சம் கூட 3/4 பானை ஊற்றி அடுப்பில் வைக்க வேண்டியதான். இந்த அரிசி களைஞ்ச தண்ணியை ஊற்றும் போது பொங்கி மேலே சீக்கிரம் வரும், அதுக்காக ஊற்றுறது. அரை பானைக்கு ஊற்றினோம்னா உள்ளே கொதிச்சிட்ருக்கோம், வெளில வராது. அதனால் 2 பானையிலையும் ஒரு 3/4 பானை ஊற்றி இது பொங்கி வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் பால் ஊற்றி அதுக்கப்புறம் அரிசி போடுறது. ஃபஸ்ட்டு சர்க்கரை பொங்கலை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெண்பொங்கலுக்கு. சர்க்கரை பொங்கல் ஃபஸ்ட்டு நல்லா பொங்கி வந்துருச்சு. வீட்டில் எல்லாருமே ஒவ்வொரு கைப்பிடி அரிசியெல்லாம் போட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ வெண்பொங்கலும் நல்லா பொங்கிடுச்சு. ஃபஸ்ட்டு பசும்பாலை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டாச்சு. சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. வெள்ளம்லாம் போட்டு முந்திரி திராட்சைலாம் வறுத்து கொட்டியாச்சு. நான் ஏலக்காவோட கொஞ்சம் பச்சை கற்பூரமும் கொஞ்சமாக ஜாதிக்காயும் துருவி போடுறது. நல்லா வாசமாக இருக்கும். கோயிலில் கொடுக்குற பிரசாதம் மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே சாமிகிட்ட சர்க்கரை பொங்கல் தான் வைக்கணும். ஃபஸ்ட்டு சர்க்கரை பொங்கல் வச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் வெண்பொங்கல் எடுத்துகிட்டு போய் வைக்கணும். ரெண்டுமே ஒரு 11:30 மணி இருக்கும், 11:20. அப்போ 2 பொங்கலுமே சாமிகிட்ட இறக்கி வச்சாச்சு. இனிமேல் சாம்பாரும் தொட்டுக்காயெல்லாம் தான் செய்யணும். நான் இன்றைக்கி பூசணிக்காய் சாம்பார் தான் வச்சுருந்தேன். தொட்டுக்க என்னென்னா அவரைக்காய் ஒரு தொட்டுக்க செஞ்சுருந்தேன், மொச்சக்காய் ஒரு தொட்டுக்க, பட்டாணியும் உருளைக்கிழங்கு. எப்போதுமே 3 தொட்டுக்க செஞ்சு சாம்பார் ஒன்று வச்சு இப்படி தான் செய்கிறது. 3 தொட்டுக்கங்கிறது 5 தொட்டுக்கையை கூட மாறும். ஆனால் 3க்கு கம்மியாக இது வரைக்கும் செஞ்சதில்லை. எப்போதும் இந்த மொச்சக்காய் இருக்கும், அவரைக்காய், இது 2 தொட்டுக்கையும் எப்போதும் உண்டு. அப்படி உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சொரைக்காய், சில சமயம் பரங்கிக்காய், இந்த மாதிரி ஏதாவது மாற்றி செய்கிறது. அன்றைக்கி பொங்கல் அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் தேங்காய், சோம்பு எல்லாத்துக்குமே அரைச்சி ஊற்றுவாங்க. இதே போல் தான் எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்தாங்க. அதே தான் நானும் எத்தனை வருஷமாக செஞ்சிகிட்ருக்கேன். ஆனால் எங்கள் அம்மா வீட்டு சைடு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் அம்மா பருப்பு எல்லா காயுமே போட்டு கூட்டு மாதிரி புளி ஊற்றாம தான் எங்கள் அம்மா வீட்டில் செய்வாங்க. இங்கே எப்படி செய்வாங்க, உங்கள் ஊர்லலாம் எப்படி செய்வீங்கன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். 2 வருஷமாக தான் கேஸில் வச்சிட்ருக்கோம். ஏன்னா இது ரெண்டல் ஹவுஸுங்கிறதுனால இங்கே அடுப்பு பொங்கல் கட்டிலாம் வச்சு பொங்கல் விட முடியாது. ஆனால் எங்கள் சொந்த வீட்டில் இருக்கும் போது அங்கே மாடியில் பொங்கல் கட்டிலாம் வச்சு மாடியிலேயே படையல் சூரிய பகவானுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கீழே வீட்டில் சாமிக்கு படையல் போடுறது. அப்படி தான் செஞ்சிட்ருப்போம். இப்போ சாம்பார்லாம் வச்சாச்சு. மொச்சக்காவும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது மொச்சக்காயை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே சட்டிலேயே அவரைக்காவும் தாளித்து விட்டுட்டேன். அவரைக்காய் அன்றைக்கி கொஞ்சம் தக்காளி அதிகமாக போட்டு தக்காளி அவரைக்காய் தொக்கு மாதிரி செஞ்சுருந்தேன். ஏன்னா வெள்ளை சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்காக. சாம்பாரையும் கையோடு தாளித்து விட்டாச்சு. சைடு பை பாத்திரம்லாம் இருந்ததெல்லாம் அப்பப்போ விளக்கி எடுத்து வச்சுட்டேன். அவரைக்காவுக்கு வெங்காயம், தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருந்தேன். தக்காளி கொஞ்சம் தொக்கு மாதிரி சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்காக. குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து அவரைக்காய் சேர்த்து கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் பிரிஞ்சிருக்கும் அரைச்சி ஊற்றி அந்த மாதிரி தான் அவரைக்காய் தொக்கு செஞ்சுருந்தேன். இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சாம்பாரை இறக்கிட்டு உருளைக்கிழங்கு லாஸ்ட்டாக செஞ்சால் முடிஞ்சிடுச்சு. கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன் சாம்பாருக்கு. அவ்வளோதான். இப்போ இந்த சட்டியில் உருளைக்கிழங்கு செஞ்சிடலான்ட்டு. அதுவும் இன்றைக்கி செஞ்ச 3 தொட்டுக்கைக்குமே வெங்காயம், தக்காளி சேர்த்து தான் செஞ்சுருப்பேன். ஒன்று பொரியல் தேங்காய் பூ போட்டு பொரியல் செய்யலான்னு சொன்னேன், வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி தான் பிடிக்கும், அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சிடலான்ட்டு 3மே இந்த மாதிரி தான் செஞ்சுருந்தேன். அவ்வளோதான், ஓரளவு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அங்கே சாமிக்கிட்ட படையல் போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவரைக்காய் அந்த பக்கம் ரெடி ஆகிட்டு அவரைக்காய் இறக்கிட்டு அந்த அடுப்பில் உருளைக்கிழங்கை மாற்றிட்டு இந்த சைடு சாம்பிராணிக்கு தணல் போட்டிருந்தேன். அவ்வளோதான், சமைச்சதெல்லாம் சாமிகிட்ட எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு
இங்கே படையலுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் இங்கே அதுக்குள்ளே கொஞ்சம் ஜாமான்லாம் இருந்தது, அதெல்லாம் விளக்கிட்டு கொஞ்சம் அடுப்பெல்லாம் நீட் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதான். இப்போ கடைசியாக போய் 5 இலை போட்டு இன்றைக்கி படையல் போட்டிருந்தோம். இப்படி தான் எங்கள் வீட்டு பொங்கல் எப்போதும் வருஷம் போகும். எப்படி இருந்ததுன்ட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.